மார்ச் 14 தவக்காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 20 முதல் 26 வரை. மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன், அவருக்கு பலி செலுத்துகிறேன் என்று அவருக்கும் நமக்கும் உள்ள உறவினை சரி செய்வதற்கு முன்பாக முதலில் கண்ணால் காண்கின்ற நம் அயலாரோடு உள்ள உறவு சிக்கலை சரி செய்ய வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற பாடமாகும். பரிசேயர்களின் அறநெறியை காட்டிலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களின் அறநெறி சிறந்ததாக இருக்க வேண்டும். பரிசேயர்களின் அறநெறி என்பது சட்டத்தை மட்டுமே சார்ந்தது. இரக்கம், அன்பு, மன்னிப்பு இவற்றிற்கு அங்கு இடமில்லை. ஆனால் இயேசு நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களின் சட்டத்திற்கு புதிய பொருளும் அழுத்தமும் கொடுக்கின்றார். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதை ஒருவனை கொலை செய்வதை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் ஒருவருடைய பெயரை கெடுப்பது, அவனுக்கு எதிராக பொய்சாட்சி சொல்வது, புறங்கூறுவது, ஒருவனிடம் கோபம், வைராக்கியம் போன்றவை காட்டி பகைப்பது, இவை அனைத்துமே நாம் ஒருவரை நம் மனதால் கொலை செய்வதற்கு சமம் என்கின்றார். இயேசு சட்டங்களிலும் கட்டளைகளிலும் சொல்லப்படுவதை நமது மனநிலையில்தான் மாற்றங்கள் வேண்டும் என்கின்றார். ஆம், இந்த தவக்காலம் அதற்கேற்ற அழைப்பை தருகின்றது. மனமாற்றத்திற்கான காலம் இது. மிகவும் இன்றியமையாத இந்த பாடத்தை இன்று நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகின்றது. என் வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கின்றது என்று கேட்டு பார்ப்போம். இயேசுவின் நெறியோ நமது வாழ்வினையும் வழிபாட்டினையும் பிரிக்க முடியாததாக அமைந்துள்ளது. இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்துள்ளது என்பதை எடுத்து கூறுகின்றது. ஆம், செயலில் இல்லாத இறை நம்பிக்கை செத்த நம்பிக்கையே. இத்தவக்காலத்தில் நம் வழிபாடுகள் ஒவ்வொன்றையும் நாம் வாழ்வாக்குவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. எங்கள் சகோதர சகோதரிகளை பற்றிய நல்லெண்ணங்கள் எங்களுள் வளரவும், நல்லவைகளை நாங்கள் பேசவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா.
எங்களது வாயில் இறை புகழ்ச்சியும் மாந்த நேயமிக்க சொற்களும் எப்போதும் ஒலிக்கட்டும். ஆவியை தருபவரான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அழைப்பிற்காக இன்று நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்வு பரிசேயர் மறைநூலறிஞரின் வாழ்வை விட, அவர்கள் எழுதிய சட்டங்களை விட மேலானதாக, உமக்கு விருப்பமானதாக அமையட்டும். இந்நாட்களில் நாங்கள் பிறரை காயப்படுத்தும் சொற்களை தவிர்த்து உறவை வளர்க்கும் சொற்களை அதிகம் பயன்படுத்தவும், எங்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் அயலாரிடம் எங்களுக்குள்ள முரண்பாடுகளை சரி செய்யவும் வேண்டிய அருளை நீரே எங்களுக்கு தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.